ஷின்சான், இங்கே வா. ஏம்மா? சீக்கிரமா போய் பரோட்டாவும் சால்னாவும் வாங்கிட்டு வா. வாய் நம்ம நம்மன்னு இருக்கு. ஏதோ காரசாரமாக சாப்பிடணும் போல இருக்கு. போய் சீக்கிரமா வாங்கிட்டு வரியா? எனக்கு ரொம்ப பசிக்குது. அப்படியாம்மா? நான் சைக்கிள் எடுத்துட்டு சீக்கிரமா போய் வாங்கிட்டு வரேன். ஒரு நிமிஷம் இருங்க. ரெக்க பறக்குதடி அண்ணாமலை சைக்கிள், ஆசைப்பட்டு ஏறி கோடி ஐயாவோட பைக்கில். ரெக்க பறக்குதடி அண்ணாமலை சைக்கிள், ஆசைப்பட்டு ஏறி கடி ஐயாவோட. ஐயையோ ஐயையோ ஐயோ! என்ன பாட்டி, ரோட்ல பார்த்து நடக்க மாட்டீங்களா? இப்படி தான் குறுக்க வருவீங்களா? தம்பி, எனக்கு கண்ணு சரியா தெரியலப்பா. அதான் மன்னிச்சுக்கோப்பா. வீட்டுக்கு போய் சாப்பிட்லான்னு பணியாரம் வாங்கிட்டு வந்தேன். இப்போ குழம்பு எல்லாம் கீழே கொட்டி போயிடுச்சு. மறுபடியும் போய் வாங்கலான்னா கையில் வேற காசு இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஆ, சரி சரி, இந்த பணியாரத்தை நான் எடுத்துக்கிறேன். இந்த பரோட்டாவும் சால்னாவும் நீங்கள் கொண்டு போய் சாப்பிடுங்க. தம்பி, நீ எப்படி வெறும் பணியாரத்தை சாப்பிடுவ? அது வீட்டில் ஏதாவது கிரேவி இருக்கும், அதை வச்சு நான் சாப்பிட்டுக்கிறேன். இந்தாங்க, நீங்கள் இந்த பரோட்டாவும் சால்னாவும் வீட்டுக்கு கொண்டுட்டு போய் சாப்பிடுங்க. போகிறப்போ பத்திரமா பார்த்து போங்க. வாங்க, நானே உங்களை ரோடு கிராஸ் பண்ணி விட்றேன். ரொம்ப நன்றி தம்பி. அம்மா அம்மா, ஷின்சான் வந்துட்டியா? சீக்கிரமா வா, எனக்கு ரொம்ப பசிக்குது. ம். ஆ, என்ன இது? பணியாரம் கொண்டு வந்திருக்க? நான் உனக்கு பரோட்டாவும் சால்னாவும் தானே கொண்டு வர சொன்னேன். அதுவாம்மா, அது வந்து இந்த பணியாரத்தை சாப்பிட்டா உடம்பு 5 கிலோ வெயிட் ஓவர் நைட்டில் குறைஞ்சிடுமா. சரி, அதான் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு கொண்டு வந்தேம்மா. நீங்கள் தான் உங்கள் உடம்ப குறைக்கணுன்னு ரொம்ப எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பீங்களே, அதனால தான் உங்களுக்கு கொண்டுட்டு வந்தேன். என்னது? இந்த பணியாரத்தை சாப்பிட்டா ஓவர் நைட்டில் 5 கிலோ வெயிட் குறைஞ்சிடுமா? இது என்னமோ நம்புற மாதிரியே இல்லையே. ஆமாம்மா, என்னாலையும் நம்ப முடியல. சரி, எதுக்கும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கம்மா. அப்படியா சொல்கிற? ம், சரி, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். தொட்டுக்க எதுவுமே இல்லாமல் எப்படி இந்த பணியாரத்தை சாப்பிட்றது? சரி, உடம்பு குறையணுன்னா சாப்பிட்டு தான் ஆகணும். ஒரு நாள் தானே, சாப்பிட்டு பார்க்கலாம். அப்போ அடி, வயிறு ஃபுல்லாயிடுச்சு. ஷின்சான், ஓவர் நைட்டில் 5 கிலோ வெயிட் கம்மியாயிடுமா? ஆமாம்மா, அப்படி தான் நினைக்கிறேன். நம்ம காலையில் எந்திரிச்சு வெயிட் போட்டு பார்க்கலாம். ம், சரி, அப்படியே பண்ணுறேன். ம், எனக்கு நல்லா தூக்கம் வருது. நான் போய் தூங்குறேன். காலையில் அம்மாவுக்கு 5 கிலோ வெயிட்டு இறங்கலைன்னா என்ன பண்ணுறது? ஒன்றுமே புரியலையே. சரி, காலையில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஷின்சான், எந்திரி. ஷின்சான், உனக்காக கஷ்டப்பட்டு இந்த பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுருக்கேன். சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக ஸ்கூலுக்கு கிளம்பு. அம்மா, என்னம்மா ஆச்சு? ஏம்மா இப்படி டல்லாக இருக்கீங்க? அதுவா ஷின்சான், நைட் ஃபுல்லாக ஒரே லூஸ் மோஷன். நான் நைட் ஃபுல்லாக தூங்கலை தெரியுமா? ஆனால் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு 6 கிலோ வெயிட் கம்மியாயிடுச்சு. அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அம்மா, டாக்டர்கிட்ட போய் காட்டுங்கம்மா, உடம்புக்கு ஏதாச்சும் ஆகிட போகுது. இல்லை ஷின்சான், இப்போ எனக்கு எதுவும் லூஸ் மோஷன் இல்லை. இப்போ நான் பெட்டராக தான் ஃபீல் பண்ணுறேன். 6 kg வெயிட் கம்மியானது நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வா. நம்ம இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நைட்டு ஹோட்டலில் பிரியாணி வாங்கி சாப்பிட்லாம். விளங்கிடும்.